வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சுற்றளவு மற்றும் பரப்பளவில் பயிற்சி 3.1 7வது கணக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 6வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துடுவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 6 மீட்டர் நீளமும் 4 மீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்க. 6 மீட்டர் நீளம் 4 மீட்டர் அகலம் கொடுத்துருக்காங்க. இதோட செவ்வகத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எடுத்து எழுதுவோம். நீளம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 6 மீட்டர். அது L = 6 மீட்டர். அகலம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? அகலம் 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அகலங்கிறது பிரெத்து. அப்போ B = 4 மீட்டர். 4 மீட்டர். ஃபஸ்ட்டு நம்ம செவ்வகத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா கண்டுபிடிப்போம். செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் செவ்வகத்தின் சுற்றளவு கண்டுபிடிப்போம். செவ்வகத்தின் பரப்பளவு என்னென்னா பரப்பளவு தான் பார்க்க போகிறோம். பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னென்னா ஏரியா = L/B சதுர அலகுகள். L/B சதுர அலகுகள் = L எவ்வளவு? 6 மீட்டர் இன்ட்டு B எவ்வளவு? 4 மீட்டர் = 6 × 24 24 சதுர மீட்டர். இப்போ பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சுற்றளவு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து செவ்வகத்தின் சுற்றளவு. இப்போ சுற்றளவு பார்க்க போகிறோம். செவ்வகத்தின் சுற்றளவு P = 2 × L+B அலகுகள். P = 2 × L+B அலகுகள் P = 2 அப்படியே இருக்கும். L என்ன நம்ம கண்டுபிடிச்சது 6 மீட்டர் ப்ளஸ் B எவ்வளவு? 4 2 அப்படியே இருக்கட்டும். இந்த 6ஐயும் 4ஐயும் கூட்டினோம்னா எவ்வளவு? 10. 2 × 10. இப்போ 2ஐயும் 10ஐயும் பெருக்கணும்னா 20 வரும். இந்த 2ஐயும் 10ஐயும் பெருக்கணும்னா 20. இப்போ P = 20 மீட்டர். சுற்றளவு கண்டுபிடிச்சாச்சு. பரப்பளவு A = 24 சதுர மீட்டர். சுற்றளவு = 20 மீட்டர். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்